ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வாங்க சூப்பரான ஒரு கிறிஸ்பியான சுருள் பொரி வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க எப்படி செய்யலாம் பார்த்துடலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் வந்து மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் மைதா மாவுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு கப்பு வந்து நெய் வந்து உருக்கி வச்சுருக்கேன். உருக்கி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லானா வந்து எல்லாமே வந்து நெய்யே வந்து சேர்த்துட்டு வந்து பிசையக்கூடாது. கொஞ்சம் வந்து தண்ணி சேர்க்கணும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நெய் விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அது வந்து இப்படி எடுத்து பிடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்து கொஞ்சமாக பிடிக்கும்போது இந்த மாதிரி கொலக்காட்டை மாதிரி நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும். அந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து நெய் வந்து ஊற்றாதீங்க, போதும். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் வந்து ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிடிச்சி பாருங்கள். அது வந்து கொலக்காட்டை பிடிப்போம் பார்த்தீங்களா, அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வரணும். அப்படியே வந்து இப்படி பிடிக்கும்போது அப்படியே ஸ்டிஃபாக நிற்கணும். ஸோ அந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெய் ஊற்றுறத ஸ்டாப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் கிட்டக்க வந்து தண்ணி வந்து தேவைப்பட்டுச்சு. நான் வந்து ஒரு கப்பு வந்து எடுத்து வச்சுருந்தேன். கப்புக்கு வந்து தான் தண்ணி எனக்கு தேவைப்பட்டுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியே ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து பிடிக்கும்போது நல்லா ஸ்டிஃபாக வந்து நிற்கணும், கொலக்காட்டை மாதிரி. ஸோ அந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் ஊற்றுன நெய் வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து ஊற்ற ஆரம்பிச்சிருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஊற்றுங்க. ஏன்னா வந்து ரொம்ப வந்து தண்ணியாக போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. ரொம்ப வந்து லூஸ் ஆயிரும். நிறைய தண்ணி ஊற்றும் போது ரொம்ப வந்து லூஸ் ஆயிரும். அதனால் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு, இந்த ரொட்டி மாவெல்லாம் பிணையும்ல, அந்த ஸ்டேஜ் அந்த ஒரு பதத்தில் வந்து இருக்கணும். அந்த பதத்துக்கு கொஞ்சம் கீழே அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா வந்து அடித்து நல்லா வந்து ஒருக்க வந்து பிணைஞ்சிக்கோங்க. வந்து லூஸாக இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து நெய் விட்டுட்டு அதையும் நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துடலாம். பிசைஞ்சு எடுத்துட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு வச்சிடலாம், நல்லா பிணைஞ்சிட்டு. இந்த மாதிரி பாருங்கள், நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சு எடுத்துட்டு ஒரு ஓரமாக வந்து வச்சுருங்க. சாஃப்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் நம்ம நெய் ஊற்றி வந்து சூடு பண்ணி நெய் ஊற்றுறோம்ல, அந்த கொலக்காட்டை மாதிரி பிடிக்கணும்ல, அந்த ஸ்டேஜ் வந்து அந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ். அந்த அந்த மாதிரி வந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் பூரி. உங்கள் பூரி வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த ஸ்டேஜ் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக வந்து அந்த பதத்தில் வந்து செஞ்சுக்கோங்க. பாருங்கள், ஒரு 1/2 hour வந்து நல்லா ஊறிடுச்சு. ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பால்ஸாக வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி வெடிப்பு வெடிப்பாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வந்து அந்த வெடிப்புலாம் வந்து போயிடும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா கையெல்லாம் வச்சு ரவுண்டு பண்ணணும். ரவுண்ட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா திக்காகவும் விழுந்துடக்கூடாது, பூரி வந்து நல்லா எல்லாம் போயிடும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் தின்னாவும் நீங்கள் வந்து வளர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சப்பாத்திக்கெல்லாம் வளர்ப்போம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு வளர்த்துக்கோங்க. திக்காவும் இல்லாமல் தின்னாக வளர்த்துக்கோங்க. சப்பாத்திக்கு வளர்த்துக்கிற மாதிரி வளர்த்து எடுத்துக்கலாம். வளர்த்துக்கோங்க, நல்லா பெருசாக வந்து வளர்த்துக்கோங்க. அதாவது பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரே ஷேப்பில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து வளர்த்துக்கோங்க. எல்லாமே ஒரே ஷேப்பில் இல்லைனாலும் பரவாயில்லை, நம்ம வந்து லாஸ்ட்டில் கட் பண்ண தான் போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேட்டாப்பில் மாவு தூவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஷீட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி செய்யும் போது தான் உங்களுக்கு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி செய்கிறோம். எல்லா ஷீட்டையுமே இதே போல் பண்ணிக்கோங்க, வீடியோவில் காட்டுற மாதிரி. நல்லா ரவுண்ட் பண்ணிட்டு நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. நல்லா தேய்ச்சி நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்புறம் வந்து மாவு கொஞ்சம் வந்து கொஞ்சம் பெருசாகும். ஸோ அதனால் அப்போ தான் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து தின்னா ரொம்ப வந்து திக்காவும் இல்லாமல் இருக்கும், கொஞ்சம் தின்னா கிடைக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ஷேப்பாக வந்து வெட்டிக்கோங்க. குட்டி குட்டி பால்ஸாக வந்து வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே அந்த ஷேப்புக்கே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாலும் பரவாயில்லை. இல்லை ரவுண்டு ஷேப்புக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரவுண்டு ஆக்கிக்கோங்க. கைகளால் ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா அது வந்து ரவுண்ட் ஆயிரும். நீங்கள் வந்து 2 மெத்தடில் நீங்கள் செய்யலாம்.
இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கைகளால் தட்டி செய்யலாம். அப்படி இல்லைன்னா வந்து லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால் கப் வந்து சர்க்கரைக்கு 1/4 கப் வந்து தண்ணி விட்டுருக்கேன். அது வந்து நல்லா வந்து பாகா காய்ச்சிக்கிறட்டும். இப்போம்னா சர்க்கரையோட சேர்த்து ஏலக்காய் சேர்த்துக்கோங்க, 2 ஏலக்காய். ரொட்டிக்கட்டை இருக்கு பார்த்தீங்களா, அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அது லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணாலே போதும். ரொம்ப வந்து அழுத்தி நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அதோட லேயர் லேயராக ஃபார்ம் ஆயிருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டி நல்லா இருக்காது பார்க்கறதுக்கு. ஸோ அதனால லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கட்டை விரல் இருக்குல்ல, அதை வச்சு ஒரு ப்ரெஸ்ஸு, அது வந்து லேயர் லேயராக இருக்கு ஃபார்ம் ஆயிருக்கு பார்த்தீங்களா, அது வந்து சைடில் வரணும். இது பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இருக்கிறதுலாம் மேலே இருக்கணும். ரவுண்ட் பண்ணுற பாருங்க, அதே போலயே வந்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்காக ரொம்ப ப்ரெஸ் பண்ணிடாதீங்க. அந்த இதெல்லாம் வந்து அந்த லேயர் லேயராக ஃபார்ம் ஆயிருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து இதாக போயிடும். ஸோ அதனால நல்லா வந்து சக்கரைலாம் வந்து ஜஸ்ட் வந்து கரைஞ்சி ஓன் பார்த்தீங்களா, நல்லா லேயர் லேயராக. ஸோ ஒரு கமிப்பதம் வந்தாலே போதும். ஒரு கமிப்பதம் வந்து உடையும். இந்த ஸ்டேஜ்ல அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப வந்து கொதிக்க விட்டீங்கன்னா ரொம்ப வந்து கட்டியாயிடும். இதுதான் சுருள் பூரி. எங்க ஊர்லலாம் இது வந்து ஃபேமஸ்ஸு. இந்த ஓதும் போது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சுடுவாங்க. சுட்டு வந்து ஓதுவோம் நாங்கள்லாம். எங்க பெரியம்மாவெல்லாம் சூப்பரா சுடுவாங்க. எங்க பெரியம்மா ரொம்ப டேஸ்டா இருக்கும் எங்க பெரியம்மா சுடுறதெல்லாம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அடுப்புல வந்து கடாய் வச்சுட்டு தேவையான அளவு பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சூடு ஏறினதுக்கு அப்புறம் தான் இந்த பூரியை வந்து உங்க சட்டிக்கு உங்க கடாய்க்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து போட்டுக்கோங்க. எத்தனை பூரி வேணாலும் கடாய்க்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பக்கம் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. எடுத்துட்டு சக்கரை பாகலை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் மறு ஷிஃப்ட் வந்து அடுப்புல கிடக்கும் பார்த்தீங்களா எண்ணெயில, அப்போ அது வரைக்குமே வந்து இந்த பூரி வந்து அதுலயே கிடக்கணும் இந்த சிரப்புலயே. அப்பதான் அந்த சிரப்புல நல்லா வந்து உறிஞ்சி நல்லா வந்து சூப்பரா பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா ஸ்வீட்டா கருகருன்னு இருக்கும். கண்டிப்பா நீங்கள் இந்த வெயில் தெரியல வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கீழே வந்து கமெண்ட் சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி வந்து சொல்லிட்டு நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். இது வந்து லென்த்தா போகும் ஃப்ரெண்ட்ஸ். லென்த்து வந்து ப்ராசஸ் வந்து லென்த்தா இருக்கும். அதனாலதான் கொஞ்சம் லென்த்தா இருக்கு வீடியோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஷிஃப்ட் வந்து அந்த சக்கரை பாகலை வந்து போட்டுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் மறு ஷிஃப்ட் வந்து பொரிச்சு எடுக்கிறதுக்குள்ளாட்டியும் அந்த சக்கரை பாகலை தான் அந்த பூரி கிடக்கணும். ஸோ அப்போதான் வந்து நல்லா வந்து சூப்பராக ஸ்வீட்டாக இருக்கும் அந்த பூரி. சக்கரை பாகு நல்லா பூரிக்குள்ளே போய் நல்லா சாஃப்டாகவும் ஸ்வீட்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து பல மெத்தட் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வந்து நெய்யை மட்டுமே வச்சு பண்ணுறது, நெய் தண்ணி வச்சு பண்ணுறது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தட் வந்து தேங்காய் பால் ஊற்றி பண்ணுறது. அது இன்னுமே வந்து செம்ம நல்லா வாசமாகவும் அது தேங்காய் பால் வாசமாகவும் சூப்பராகவும் இருக்கும். நம்ம வந்து அதை சாப்பிடும் போதே தெரியும். சும்மாவே சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் வாசத்தோட அவ்வளோ சூப்பராக மணத்தோட இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து அதே மெத்தடில் அந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மெத்தடில் நான் வந்து இன்னொரு நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன் வீடியோ. அதுவுமே நான் வந்து செஞ்சேன். ஆனால் வந்து வீடியோ தான் போஸ்ட் பண்ணல. ஒரு கெஸ்ட் எல்லாம் வந்திருந்தாங்களா வீட்டுக்கு. ஸோ அதனால் வந்து அதை செஞ்சேன். செம சூப்பராக இருந்துச்சு. போஸ்ட்லாம் போட்டிருப்பேன். சுருள் பூரின்னு சொல்லிட்டு போஸ்ட்லாம் போட்டிருப்பேன். அந்த ரெசிபி ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணிட்டு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.